காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கு யாருக்கான களமாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி எண் 37 காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. அங்கு யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவின் சார்பில் நித்யா சுகுமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் சார்பில் வி சோமசுந்தரம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றி செல்வி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,33,825, பெண்கள் 1,42,437, மூன்றாம் பாலினம் 37 பேர். ஒட்டுமொத்தமாக 2,76,299. காஞ்சிபுரம் பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் அப்படின்னாலே எல்லோருமே பட்டு சேலைகளை சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. காமாட்சி அம்மன் கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், ஏகாம்நாதர் கோயில், அதே போல் அத்திவரதர் கோயில்னு அழைக்கப்படுற வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இதை தாண்டி எண்ணற்ற பல கோயில்கள் இருக்குது. காஞ்சிபுரம் கோயில் இட்லி ரொம்ப ஃபேமஸ். நெசவாளர்கள் அங்கே இருக்கிறாங்க, விவசாயிகள் அங்கே இருக்கிறாங்க. அதே போல் காஞ்சிபுரம் நகரத்தை சுற்றி இந்த ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம் இந்த பகுதிகளெலாம் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்க கூட காஞ்சிபுரத்தில் இதனால் குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் பெரும்பான்மையாக என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரம் நகரப்பகுதிக்குள்ளே முதலியார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊரில் வன்னியர் கிராமமும் அதுக்கப்புறமாக ஆதி திராவிட மக்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களாக இருக்காங்க. காஞ்சிபுரம் நகரப்பகுதிக்குள்ளே சௌராஷ்டிரா மக்களும் ஒரு கணிசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சமூக ரீதியாக இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் 51 வார்டு இருக்குது. அதில் 48 வார்டு, ஒரு 7 வார்டு மட்டும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும். மிச்ச வார்டு எல்லாமே காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்தில் கடந்த தேர்தல்களில் வெற்றி தோல்வி எப்படி இருந்திருக்கு, யார் அங்கே மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதே போல் தான் அதிமுகவும் இங்கே 5 முறை ஜெயிச்சு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறை ஜெயிச்சு இருக்குது. இதில் 2016, 2021 கடந்த 2 தேர்தல்கள் முறையே திமுக தான் வெற்றி பெற்று இருக்குது. திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஒரு பிரதான தொகுதியாக காஞ்சிபுரம் தொகுதியை பார்ப்பாங்க. ஏன்னா காஞ்சிபுரம் அண்ணா அவர்கள் பிறந்த ஊராக இருக்குது. கடந்த 2021 தேர்தலினுடைய முடிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ திமுக 1,02,712 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 44%. பாட்டாளி மக்கள் கட்சி 91,117 வாக்குகளை வாங்கினாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தா 39. திமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கடந்த தேர்தலில் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வாக்குகள் வித்தியாசம். நாம் தமிழர் கட்சி 13,946 6% வாக்குகளை பெற்றாங்க. மக்கள் நீதி மையம் கடந்த தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க திமுக கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியும் இடலை. கடந்த தேர்தலில் 12,028 வாக்குகளை வாங்கினாங்க. அப்போ வரலட்சுமியினுடைய ஓனர் கோபிநாத் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டிட்டு இருந்தார். அவர் ஒரு 5% வாக்குகளை வாங்கினார். இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களுடைய மெரிட், அவங்களுடைய பயோடேட்டா என்ன, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். திமுக வேட்பாளராக நித்யா சுகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அவங்களுடைய வயது 38. திமுகவில் முதலாக ஒரு பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க திமுகவின் சார்பில் போட்டியிடுவதற்காக. இவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் தான் இருக்கிறாங்க. சுகுமார் இவருடைய கணவர் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இவங்களுக்கு ஜெயசூர்யா, ஜெயகதிரவன் அப்படின்ற 2 பசங்க இருக்கிறாங்க. மாவட்ட ஊராட்சியில் அவங்க கவுன்சிலராகவும் துணைத் தலைவராகவும் இருக்கிறாங்க. ஸோ திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் ஒரு புது முகம்தான். முதல்ல 2021 சுகுமார் அவர்கள் காஞ்சிபுரத்தில் போட்டியிடுவதற்கான திமுகவில் விருப்ப மனுவை கொடுத்திருந்தார். அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இந்த வாட்டி திமுகவின் சார்பில் காஞ்சிபுரத்தில் போட்டியிடுவதற்காக 15க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை கொடுத்திருந்தாங்க. அதில் நித்யா சுகுமாரும் ஒருத்தவங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து தலைமை வேட்பாளராக அறிவித்து இருக்கு. அதிமுகவின் சார்பில் வி சோமசுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார். வி சோமசுந்தரம் அதிமுகவினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருக்கிறார்.
25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் போட்டியிட்ட அனுபவத்தை கொண்டவர் வந்து வி சோமசுந்தரம் அவர்கள். சோமசுந்தரம் முதல் முறையாக 2001 உத்திரமேரூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போ மானாமதியார் அப்படின்னு அவங்க வந்து அழைப்பாங்க. அந்த அளவுக்கு அப்போ வந்து ஒரு செல்வாக்கு பெற்ற நபராக இருந்தார். அதன் பிறகு 2006 மீண்டும் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போ தோல்வியை தழுவினார். அதன் பிறகு 2011 அவர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாறி வந்து போட்டியிட்டார். அப்போ காஞ்சிபுரத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார். ஒரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படல. மயிலதிலி திருநாவுக்கரசுக்கு போட்டியிட வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு 2021 அவர் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வாலாஜாபாத் பாகநேசன் மாவட்ட செயலாளராக இருந்தார். அதன் பிறகு இவர் மாவட்ட செயலாளராக மாற்றப்பட்ட பிறகு 2021 அவருக்கு காஞ்சிபுரம் கிடைக்கல. உத்திரமேரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான் கிடைச்சிது. கடந்த முறை அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தாங்க. அப்போ காஞ்சிபுரத்தில் பாமக தான் போட்டிட்டாங்க. ஸோ கடந்த முறை அவர் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டிட்டார். 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவினார். இந்த முறை என்ன நடந்திருக்கு இன்னொரு மாற்றம் அப்படின்னா, போன வாட்டி காஞ்சிபுரத்தில் போட்டியிட்ட மகேஷ்குமார் அவர்கள் இந்த முறை உத்திரமேரூரில் போட்டியிடுறார். அதே போல் கடந்த முறை உத்திரமேரூரில் போட்டியிட்ட சோமசுந்தரம் வந்து இந்த வாட்டி காஞ்சிபுரத்தில் போட்டியிடுறார். இந்த அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் ஒரு ஸ்வாப் வந்து நடந்திருக்கு. ஸோ சோமசுந்தரம் கட்சி ரீதியாகவும் சரி, அங்கே வந்து ஒரு பலமாகத்தான் அதிமுகக்கான அந்த கட்டமைப்பு ரீதியாக பலமாகத்தான் அங்கே அதிமுக இருக்குது. வேட்பாளர் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் சோமசுந்தரம் ஒரு கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராகத்தான் இருக்கிறார். இவர் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றிச்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். வெற்றிச்செல்வி 52 வயது, முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களுடைய மகள் வழி பேத்தி, மனநல ஆலோசகராக இருக்கிறார். இயற்கை விவசாயம் மாகரல் கிராமத்தில் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் தமிழ் மீட்சி பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சி 2021 13,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்வி ரஞ்சித்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். ஆர்வி ரஞ்சித்குமார் 2017 ஓபிஎஸ் அணியில் இருந்தார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் காஞ்சிபுரத்துக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார். அப்போ வாலாஜாபாத் டு காஞ்சிபுரம் முழுக்கவே பெரிய வரவேற்பு பேனர்கள், ஒரு வரவேற்பு வளையங்கள்லாம் வச்சு ரொம்ப அசத்திட்டார். அப்போ பெருசாக பேசப்பட்டது. அப்போ அவர் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தார். அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அதன் பிறகு மீண்டும் அவர் ஓபிஎஸ் அணிக்கு போனார். கடைசியாக பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பித்த கட்சியில் இருந்தார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறார். 2021 அவர் வந்து உத்திரமேரூர் தொகுதியில் போட்டிட்டார். 7000 வாக்குகள் வரைக்கும் ஆனார். அவருடைய சொந்த செல்வாக்கில் வாங்கப்பட்ட வாக்குகள். நிறைய செலவு பண்ணுவார். எப்பயுமே வந்து நிறைய செலவு பண்ணக்கூடியவர். கட்சிக்காக வந்து நிறைய பேனர்கள், விளம்பரங்கள் அது மாதிரிலாம் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவரை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ 4 பிரதான வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட கடுமையான போட்டி அப்படின்றது திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் தான் இருக்கும். திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி 2 பேருக்குமே கட்டமைப்புகள் இருக்குது. பூத் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. 2 வேட்பாளருமே நல்லா செலவு செய்யக்கூடியவங்க. 2 பேருமே அங்கே இருக்கக்கூடிய 2 பெரும்பான்மை சமூகத்திலிருந்து வராங்க. ஸோ எந்த அளவுகளை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் கடும் போட்டி 2 பேருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக கடந்த 2 முறையாக அங்கே வந்து வெற்றி பெறல, தோற்றுருக்குறாங்க. ஸோ கடந்த 2 முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. ஸோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி புதுசாக ஒருத்தர் வரலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால தான் அங்கே வேட்பாளரும் மாற்றிருக்கிறாங்க. திமுகவின் சார்பில் ஒரு பெண் வேட்பாளர் இருப்பதனால பெண்கள் வாக்கு அங்கே அதிகமாக இருக்குது. ஒரு 10,000 வாக்குகள் ஆண்களை விட ஒரு பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது. அவங்க பெண்களுக்கான நலத்திட்டங்களாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, இந்த திட்டங்கள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். ப்ளஸ் வந்து நாம் தமிழர் டிவிகே யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ஒரு கடும் போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஒருவருடைய ஒரு தொகுதியில் ஒருவருடைய வெற்றி தோல்வி அப்படின்றது வேட்பாளர் யார், அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய களப்பணிகள் எப்படி இருக்குது, யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நிறைய காரணிகளை முன்னடக்கி தான் அங்கே ஒரு வெற்றி தோல்வி அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.